ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவள் பெயர் காயத்ரி. ஆஃபீஸ் விட 10 நிமிஷம் இருக்கும். அக்கௌண்ட் செக்ஷன் பாலாமணி கூப்பிட்டாள். காயத்ரி, ரகோத்தமன் வந்திருக்கிறார். ரகுவா? எதற்கு? இன்னும் நிச்சயதார்த்தத்துக்கு நாளை நாள் இருக்கும் நிலையில் ஏதும் தகராறு செய்வானா? உடல் ஒரு முறை நடுங்கியது. ஏதும் சொன்னாரா பாலா? உன்னை பார்க்கணுமாம். எழுந்து வெளியே வந்தாள். காரிடாரில் இருந்த பெஞ்சில் ரகோத்தமன் உட்கார்ந்திருந்தது தூரத்திலிருந்தே தெரிந்தது. பளிங்கி மாதிரியொரு முகம். அவன் பெண் பார்க்க வரும்போது அந்த முகம்தான் மனசில் படர்ந்தது. அவன் மனசு அவ்வளவு பளிங்கில்லை என்று கல்யாணமான 4ஆம் நாளே புரிந்து போனது. மிட்டி பிறந்த பிறகு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சச்சரவு முளைத்தது. சின்ன விஷயத்துக்கும் அவன் ஷர்ட்டில் பட்டன் பீந்து போனதற்கும். என்னடி பண்ற? ஷர்ட்ல பட்டன் பிஞ்சிருக்கு பாத்தியா? அவன் குரலை ஓங்கின விதம் இவளையும் ஓங்க வைத்தது. ஏன், ஒரு நாள் தச்சு போட்டுக்கிட்டாதான் என்ன, ஒளிஞ்சா போயிரும்? ஆமா, ஒளிஞ்சிரும். உன்னோட எல்லாம் ஒளிஞ்சது. சட்டையை தூக்கி எறிந்தான். மிட்டி களங்களாய் பார்த்தது. அவளை புறப்பட வைத்து கிரஷில் விட வேண்டும். விடும்போது கழுத்தை கட்டி கொண்டு அம்மா என்பாள். கண்ணில் நீர் நிறைந்திருக்கும். அந்த கணம் அந்த வேலையை விட்டுவிடலாமா என்று தோன்றும். ரகோத்தமன் விடமாட்டான். உயிரே போனாலும் அவனுக்கு முதல் தேதி சம்பளம் முக்கியம். இத்தனைக்கும் மேல் ரகோத்தனிடமும் சில நல்ல விஷயங்களும் இருந்தன. பெண் குழந்தை என்றவுடனே முகம் தூக்கும் மனுஷரிடையே பெண் சிசு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் மனசிருந்தது. மிட்டி பிறந்ததும் 1 மாசம் லீவ் போட்டு ஊருக்கு வந்தான். வாரி வாரி விளையாட்டு பொருட்கள் வாங்கினான். என்ன சீதனமே சேர்த்துருவ போல ரகுவின் அம்மா கிண்டலடிப்பாள். சேத்தா என்ன, ஏன் பிள்ளைமா? மிட்டியும் அவனிடம் ஒட்டி கொண்டதில் ஆச்சரியமில்லை. அந்த ஒட்டுதலினால் தான் அவனிடமிருந்து பிரிந்தபோது பாதிப்பு இருந்தது. ரகோத்தனிடமிருந்து 1 வருடம் பிரிந்திருந்தால்தான் விவாகரத்து கிடைக்கும் என்றவுடன் காயத்ரி அம்மா வீட்டுக்கு வந்தாள். தாம்பதத்திலிருந்து தினமும் சென்னைக்கு போனாள். மவுண்ட் ரோடில் பேங்க் வேலை முடிந்து வீடு வர 7:30 ஆகிவிடும். மிட்டி சாப்பிடவே இல்லை காயத்ரி. உற்சாகமற்று மூளையில் ஒண்டி இருப்பாள். காயத்ரி பக்கத்தில் போய் தலையில் கை வைத்ததும் சுருண்டு கொள்வாள். ஏண்டா சாப்பிடல? அப்பா வேணுமா? வருவார், சாப்பிடு, வருவார். போய், நீ இனிமே அப்பாட்ட கூட்டிகிட்டு போக மாட்ட. நீ பிரிஞ்சிட்ட. அதுக்காக சாப்பிடாமலே இருக்க போறியா? பசிக்கல. மிட்டியை தூங்க வைத்த பின் அப்பா அறைக்கு வந்தார். காயத்ரி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மிட்டி ரகுவை தேடுறாமா. தெரியுதுப்பா, அவளை நல்லா வச்சிருப்பார் இல்லையா? அவளுக்காகவாவது நீ உன் முடிவை மாற்றிக்கலாம் இல்லையா? தினமும் சண்டை, கோபம், சச்சரவு. இப்படி ஒரு சூழலில் அவள் வாழ்வதை விட சாப்பிடாத வாழ்றது நல்லதுப்பா. உன் இஷ்டம் காயத்ரி. உங்களுக்கு புரியலையாப்பா? அப்பாவுக்கு தெரியும். நடுநிசையில் வீட்டை விட்டு கோபத்தில் ரகோத்தமன் தள்ளினது பெரியவர்கள் பேசியும் அவன் மசியவில்லை. காயத்ரியை மன்னிப்பு கேட்க சொன்னான். காயத்ரி பிடிவாதமாய் மறுத்து லாயர் நோட்டீஸ் அனுப்பினாள். அதற்கப்புறம் பதிலுக்கு அவன் நோட்டீஸ் அனுப்ப கோர்ட் வாசலில் பிரிந்தார்கள். அதற்கு பிறகு அவனை பார்க்கவில்லை. பார்க்கும் சந்தர்ப்பத்தை தந்துவிடாதே என்று தினமும் வேண்டினாள். மிட்டிக்கு மட்டும் தகப்பனின் உறவு அழுத்தினது துல்லியமாக தெரிந்தது. மா, ப்ராக்ரஸ் கார்டில் எல்லாருக்கும் அப்பா கையெழுத்து போடுறாருமா. வாட்ஸ் யுவர் ஃபாதருங்கிறத மிஸ். என்ன சொல்லுது? அம்மா மௌனமாக அழுவாள். அப்பா யோசித்தார். காயத்ரி, நீ ஏதாவது செய்யணும். உனக்கும் எங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை வேணும். கடைசி காலத்தில் ஒரு தலைவலினா தைலம் வாங்கவாவது ஆள் வேணும். எல்லாத்துக்கும் மேலே மிட்டிக்கு ஒரு தகப்பன். என்ன சொல்றீங்கப்பா? மேட்ரிமோனியலில் கொடுக்கட்டா? உங்கள் இஷ்டம். எழுதி போட்டார். பதிலுக்கு 7 வரன்கள் வந்தன. எனக்கு 2 குழந்தைகள். வயது 41. ஜிஹெச்சில் பார்மசிஸ்ட் வேலை என்று வந்த ஜாதகம் அப்பாவை கவர்ந்தது. என்னம்மா சொல்கிற? குழப்பமாக இருக்குப்பா. தீர்மானித்த பிறகு குழம்பக்கூடாது காயத்ரி. உங்கள் இஷ்டம்ப்பா. ஃபோட்டோ பார்க்கவில்லை. யாரானால் என்ன? மிட்டிக்கு ஒரு அப்பா, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? உனக்கு புருஷன் இல்லையா? ஏனோ மனசு நடுங்கிற்று. மிட்டியையும் தன் பிள்ளை போல் உறவாடுவானா ரகோத்தமன் மாதிரி? என்ன நினைப்பு இது? வேண்டாம் என்று விலகி வந்தவனைப் போல் இவனும் இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் என்ன நியாயம்? நீ பேசணுமா காயத்ரி? வேணாம்ப்பா. பேசிக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாதம்மா. பிறகு பேசினால் என்ன பேச? மிட்டியை உன் குழந்தை போல் பார்த்து கொள்வாயா? அவன் நிச்சயம் சரி என்று தான் தலையாட்டுவான். நீ என் குழந்தைகளுக்கு நல்ல தாயாய் இருப்பாயா என்று கேட்பான். சரி என்று தலையாட்ட வேண்டும். என்ன தலையாட்டினாலும் கல்யாணத்துக்கு பிறகே விஸ்வரூபம் தெரியும். அடுத்த வெள்ளி வாராங்களாம். சின்னதா நமக்குள்ளே நிச்சயம் பண்ணிக்க. அம்மா ஆஃபீஸ் விட்டு போனதும் சொன்னாள். மிட்டிக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லணும். நாளைக்குள்ளே சொல்லிடுறேன். சந்தோஷப்படுவாள். படுவாளா? தெரியவில்லை. ஏன், எனக்கே எந்த உணர்ச்சியும் இல்லையே. இந்த படபடப்புக்குள் ரகோத்தமன் ஏன் வர வேண்டும்? எதற்காக? எப்படி இருக்கீங்க? ரகோத்தமன் வார்த்தைகளை தேடி திணறினான். இன்னும் அந்த பளிங்கு முகம் அப்படியே இருந்தது. ஆச்சரியமாய் இருந்தது. அவனுக்கென்ன? என்னை போல் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருக்கும். கையெழுத்து ஏதாவது தேவையாய் இருக்கும். வந்திருப்பான். மிட்டி எப்படி இருக்கா? உன்னை அதிகம் தேடுகிறாள் என்று சொன்னால் எனக்கு தோல்வி. நல்லா இருக்கா. ஃபஸ்ட்டா செகண்டா படிக்கிறா? ஃபஸ்ட்டு. என்ன விஷயம்? அப்படி படார் என்று கேட்டிருக்கக்கூடாதோ என்று தோன்றிற்று. வேறு வழியில்லை. அவன் பேசுவதை பார்த்தால் பாய வந்திருப்பது போல் தெரியவில்லை.
வந்து எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல. சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம்னு யார் சொன்னா? கேசவமூர்த்தி என் ஃப்ரெண்டு தான். தற்செயலாக ஃபோட்டோ காட்டினான். ஓ, கல்யாணம் ஒழுங்கானதில் சந்தோஷம். ஆனால் என்ன? மிட்டி அவளை கேசவமூர்த்தி நல்லா வச்சுப்பார். இல்லை காயத்ரி, மாமா அத்தைட்ட விட்டுறணும் கொஞ்ச நாளா. அதான் என்கிட்டே வளரட்டும்னு. காயத்ரி அதிர்ந்தாள். நிஜமாகத்தான் சொல்கிறானா? நம்ம 2 பேரும் இருந்தும் அவள் அனாதை ஆகிடக்கூடாது காயத்ரி. நீ கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் மிட்டி அனாதை ஆகிடக்கூடாது. நான் நம்பலை. நான் பொய் சொல்லலை காயத்ரி. நம்பணும். மிட்டிக்காக நாம் அப்பமே வீணா விளையாடின நாக்க கடிவாளம் போட்டிருக்கலாம் காயத்ரி. தப்பு பண்ணிட்டோம். யோசிக்கணும். யோசிங்க. எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க. அவன் சடார் என்று திரும்பி நடந்தான். இவன் சொல்வதும் உண்மையா இருக்குமா? கல்யாணத்துக்கு பிறகு மிட்டி உன் அம்மா அப்பாவிடமே இருக்கட்டும் என்று விட்டால் திரும்பவும் விவாகரத்தா? விவாகரத்து என்ன விளையாட்டில் பவுல் கேம் மாதிரியா? வீட்டுக்கு போன போது அம்மா அமைதியாய் கேசரியை நீட்டினாள். மிட்டி எங்கம்மா? விஷயம் சொன்னேன். அழுதா. ரூமில் படுத்திருக்கா. கேசரியை கீழே வைத்துவிட்டு படுக்கை அறைக்கு போனாள். எத்தனை போராட்டம் இவளுக்குள்! ரகு சொன்னது போல் இவளுக்காகவாவது நாக்குக்கு கடிவாளம் போட்டிருக்கலாம். கதவை திறந்தாள். மிட்டி கையில் எதையோ மடக்கி வைத்து படுத்திருந்தாள். மிட்டி மிட்டி கூப்பிட்டதும் சட்டென்று தலையணை உரைக்குள் அதை மறைத்தாள். சட்டென்று பற்றி அதை இழுக்க மிட்டியின் முதல் பிறந்த நாளில் ரகு காயத்ரி மிட்டி நின்றபடி எடுத்த போட்டோ. எத்தனை சந்தோஷமான மிட்டியின் முகம்! அம்மா! மிட்டி கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள். காயத்ரி ரகோத்தமனின் ஃபோன் நம்பரை நினைவுபடுத்தி கொண்டே சொன்னாள். அழாத மிட்டி. அதுக்கென்ன? இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை நாளைக்கே எடுத்துடலாமா? மிட்டி சிரித்தபோது ரகுவின் நிழல் எங்கேயோ அவள் முகத்தில் படர்ந்தாற் போல் இருந்தது.